பார்த்தீங்கன்னா பயோட்டிக் ப்ரெஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எவ்வளவு ஜனத்தொகை ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நம்மளோட வளர்ச்சி. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த இடத்துல நமக்கு ஓட்டு வரல, அப்போ ஜனத்தொகை அடிப்படையில் போட்டால் உத்தரப்பிரதேசம் மாதிரி இன்னொரு 2 மாநிலம் நமக்கு கிடைக்கும் போது பாராளுமன்ற எண்ணிக்கை நிறைய கிடைக்கும். அப்போது அது இந்தி பேசக்கூடியவர்களுக்கு இல்லை அந்த மொழி சார்ந்து நம்ம பிரச்சாரம் பண்ணுறது. இப்போ இங்கே இன்னதான் வந்து கரடியாக மோடி அவர்கள் கற்றுனாலும் அமித்ஷா அவர்கள் பேசினாலும் அது இங்கே எடுபடுறதில்ல. நாளைக்கு ராகுல் காந்தியே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒருவேளை திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணால் அது எப்படி போகுன்றது நமக்கு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மத்தியில் இருக்கவங்க கூட தமிழ்நாட்டுக்கு நம்ம எம்பியை கம்மி பண்ணி விட்டுட்டா நம்ம வந்து ஒரு கேரளாவை விடவோ இல்லை கேரளா விட எண்ணிக்கை கம்மியாக போகிற மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆகிடும். என்னோட சைஸுக்கு தான் முக்கியத்துவம், ஜாகிரஃபி ஒன்று. இன்னொன்று ஜனத்தொகை வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன், நீ எதுக்கு இதை மாற்றணும்? எங்கே கூடுதோ, நான் எப்படி இங்கே இருக்கிறவங்க அதிகமாக சம்பாரித்து அங்கே கொடுக்குறாங்க, அங்கே அதிகமாக ஆள் இருக்காங்க ஆனால் கம்மியாக சம்பாதிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் மறைச்சிட்டு ஓட்டுக்கு வேண்டி பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சி இந்த விஷயம்.